SSC Max Academy Current Affairs Series of 7th January 2024. First question பாருங்க. Who among the following has been nominated for Female Sports Star of the Year award at ACES Award 2024? Lovelina Borgohain. Next பாருங்க. The Simlipal Kai Chutney that has recently received a GI tag contains a major ingredient as என்ன அதோட மேஜர் இன்கிரீடியன்ட் கேட்டிருக்காங்க. ரெட் வீவர் ant. ஓகே, ஸோ இது என்னன்னு சொல்லுவோம், மயூர்பஞ்ச் ரெட் ant சட்னி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ வந்து இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து இந்த ant சட்னி வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா ஃபார் ஸ்பெசிஃபிக் ஹீலிங் பர்பஸ், மெடிசினல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க, சிம்லிபல் கை சட்னி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. The New Space India Limited (NSIL) will use the Falcon 9 rocket of Dash for the launch of its communication satellite GSAT-20. Okay, so யாரோடது Falcon 9 rocket நம்மளுக்கு தெரியும், SpaceX ஓட தான் Falcon 9 rocket. இது வந்து US ஓட பிரைவேட் ஆர்மோட ஏரோஸ்பேஸ் கம்பெனி தான் SpaceX. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. Recently, the Indian government has nominated 3 Indian cities, namely Indore, Bhopal, and Dash, for the prestigious voluntary wetland city accreditation. Okay, so Udaipur. சரிங்களா? So what is this voluntary wetland city accreditation அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெட்லேண்ட் வந்து ஃபாரஸ்ட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரூரல் ஏரியாவில் இருக்கும், எங்கே வந்து ரிவர் வந்து இருக்கோ அங்கே தான் இருக்கும். இப்போ அர்பனில் பார்த்தீங்கன்னா வெட்லேண்ட் வந்து ரொம்ப கம்மியான இடத்துல தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது அர்பன் சென்டர்ஸில் வெட்லேண்ட் இருக்குது. ஸோ இல்லை வெட்லேண்ட் இருக்க இடத்துல வந்து மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அங்கே பொல்யூஷன் அதிகமாக இருக்கும், அங்கே ப்ரொடெக்ஷன் அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த வெட்லேண்ட் சிட்டி அக்ரிடேஷன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யஷ்வந்த் சாகர் லேக் அண்ட் சிர்பூர் லேக் இன் இண்டூர். ஓகே, ஸோ போஜ் வெட்லேண்ட் இன் போபால். ஓகே, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த போஜ் வெட்லேண்ட் கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உதய்பூர் இன் ராஜஸ்தான். ஸோ இதெல்லாம் வந்து வாலண்டரி வெட்லேண்ட் சிட்டி அக்ரிடேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஹூ அமங் த ஃபாலோயிங் ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த சேர்மன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் லீகல் சர்வீஸ் கமிட்டி. ஓகே, ஸோ நம்ம பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட் லீகல் சர்வீஸ் கமிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அது யார் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா BR கவாயை தான் நாமினேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹூ அமங் த ஃபாலோயிங் ஹஸ் டெவலப்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம்டு GOIDN. ஓகே, GOIDN that can be used for plastic waste recycling. IIT பாம்பே. ஸோ இந்த GOIDN என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வேஸ்ட்டை மெல்ட், ஓகே, மெல்ட் மிக்சிங்னா ஹையஸ்ட் டெம்பரேச்சரில் வச்சு மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, பாலிமர் காம்போசிட்ஸா, ஷீட்டாவோ ஓகே ஃபைபர்ஸாவோ பாலிமர் காம்போசிட்டாக கொடுப்பாங்க. இந்த பாலிமர்ஸ் காம்போசிட்ஸ் வந்து திருப்பியும் நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது இது ரீயூஸ் கீழே வந்துடும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ ரீயூஸ் பண்ணி மெட்டீரியல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பாலிமர் காம்போசிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியாக இருக்கும். ஓகே, ஸ்ட்ரென்த் டு வெயிட் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். கம்மியான வெயிட்டில் ஸ்ட்ரென்த் அதிகமாக கொடுக்கும். ஓகே, ஸோ எல்லா வெஹிக்கல்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கெலாம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. January 3 every year is celebrated as the birth anniversary of Jodhibar Pule. Okay, so next பாருங்க. Where was the MOU between KVIC and QCI signed to enhance the Khadi ecosystem? எங்க இது வந்து சைன் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. MOU கோச்ராப் ஆஷ்ரம். ஓகே, காந்திஜியோட ஆஷ்ரம். ஸோ இங்கே தான் நடந்தது. ஸோ இந்த குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் KVIC இவங்க 2 பேரும் சேர்ந்து காதி ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னும் வந்து நம்ம வந்து அதோட குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. விச் அமங் த ஃபாலோயிங் சாங்சுரி ஹாஸ் பீன் ரீசென்ட்லி இன்க்ளூடட் இன் த ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0 ஸ்கீம்? ஓகே, ஸோ தெபிக்ரா வைல்ட் லைஃப் சாங்சுரி அட் ஒடிசா. சரிங்களா? ஸோ இந்த ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தீம் பேஸ்டு டூரிசம் இருக்கும். சரிங்களா? ஒரு தீம் வச்சு டூரிசம். ஸோ இதுல வந்து ஸ்வதேஷ் தர்ஷன் அப்படிங்கிறது இட் ரிலேட்டட் டு ரிலீஜியஸ். இப்போ சீதா மார்ஹி அப்படின்னு ஒரு கிளஸ்டர் ஆஃப் பிளேசஸ் சொல்லுவாங்க.
ஸோ இந்த ட்ரெயின் இந்த ட்ரெயின் என்ன பண்ணோம்னா அலாங் திஸ் வே எல்லா ட்ரெயினும் நம்ம போய் விசிட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மகாபாரதா சர்க்கிள் இருக்கும், ராமாயணா சர்க்கிள் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0 ஸ்கீம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, which among the following zones of railways has been provisioned with the maximum number of fog pause devices? ஓகே, fog pause devicesனா இப்போ வந்து ட்ரெயின் வந்து போயிட்டு இருக்குன்னா ஃபாக் இருக்கும். அந்த ஃபாக் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் டிஸ்டர்ப்டு. ஓகே, கம்யூனிகேஷன் சிஸ்டம் டிஸ்டர்ப் ஆகும், விசிபிலிட்டி டிஸ்டர்ப் ஆகும். சரிங்களா, இப்போ எந்த ஜோன் ரயில்வேஸ் வந்து ஃபாக் பாஸ் டிவைசஸ் வந்து நிறைய யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க? நார்தர்ன் ரயில்வேஸ் தான். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் 8th January 2024. ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. Where was the shortest test match in history of cricket between India and South Africa that lasted for just 2 days took place? எங்க? கேப் டவுன். நெக்ஸ்ட் பாருங்க, name the first cyclone of 2024 that hits the coast of southwest Madagascar. Okay, so Madagascar வந்து tropical country. So questions இப்படி தான் கேட்பாங்க. ஓகே, மடகாஸ்கர் tropical country. ஃபர்ஸ்ட் இந்த சைக்ளோன், ஓகே, இந்த இயரோட ஃபர்ஸ்ட் சைக்ளோன் வந்து டிராபிக்ஸ்ல தான் இருக்கும், ஈக்குவேட்டர்ல இருக்காது. ஓகே, ஸோ ஏன்னா அங்கே வந்து கொரியாலிஸ் ஃபோர்ஸ் வந்து 0வா இருக்கிறதுனால ஸோ டிராபிக்ஸ்ல தான் இருக்கும். ஸோ அந்த சைக்ளோன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோன் ஆல்வாரோ. ஓகே, ஸோ எங்க இருக்குன்னு பாருங்க, இங்கே தான் மடகாஸ்கர் இருக்கு. சரிங்களா, ஸோ இது வந்து டிராபிக்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், who among the following is organizing Uttar Purvi Mahotsav? Uttar Purvi Mahotsav 2024 at Bharat Mandapam, New Delhi. Okay, so யார் இதை பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஹேண்டிகிராஃப்ட் அண்ட் ஹேண்ட்லூம்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். இவங்க தான் இந்த உத்தர் பூர்வி மஹோத்சவ் 2024 கண்டக்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, which among the following was the most costliest global disorder in 2023 as per the report titled Counting the Cost 2023 a year of climate breakdown. ஓகே, ஸோ இந்த என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா நான் ப்ராஃபிட் கிறிஸ்டியன் எய்ட் ஆர்கனைசேஷன். இவங்க தான் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா flood and storms. Okay, flood and storm வந்தா 85% of the world top 20 most expensive disasters which is linked to climate change அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதுலேயும் இந்த சைக்ளோன் ஃப்ரெட்டி இருக்கு இல்லையா, இதுதான் இதோட ரெக்கவரி காஸ்ட் தான் ஹெவியஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைக்ளோன் ஃப்ரெட்டி வந்து எங்க ஹிட் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மலாவி எங்க இருக்குன்னா, ஸோ நம்ம மடகாஸ்கர் பார்த்தோம் இல்லையா, ஸோ மடகாஸ்கர் இங்க இருக்கு. ஸோ திஸ் இஸ் மலாவி. சரிங்களா, ஸோ இது வந்து ஆப்பிரிக்கன் ரிஃப்ட்னு சொல்லுவோம். ஓகே, சொல்லுவோம் இல்லையா, ஆப்பிரிக்கா வந்து இந்த பக்கம் இப்படி டெக்டானிக் மூமெண்ட்ஸ் இது அது கீழே வேல்கனோ இருக்கு, இப்படி மூவ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, இதுதான் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட். இங்க லேக்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதுதான் வந்து மலாவி ரீஜியன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், name the experimental learning program launched by the Ministry of Education from a vernacular school in Vadnagar district in Gujarat. Okay, so இது பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, லேர்னிங் ப்ரோக்ராம் பேரு பிரேரானா தான் இதோட பேர். சரிங்களா, ஸோ இட் இஸ் டெவலப்ட் அஸ் பர் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Where was the new plant species named Polygonum chaturbhanjunam? ஓகே, டிஸ்கவர்ட் பை த ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா. எங்க பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பெஞ்ச் டைகர் ரிசர்வ். ஓகே, ஸோ இந்த பஹடி ஐலாண்ட். ஸோ பஹடி ஐலாண்ட் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஸோ ரிவர் இருக்கும், பெரிய ரிவர் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஸ்மால் ஐலாண்டா இருக்கும். ஓகே, குட்டி குட்டி ஐலாண்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா பஹதி ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இந்த பெஞ்ச் டைகர் ரிசர்வ்ல தான் இந்த பாலிகோனம் சத்துர்பஞ்சம் அப்படின்ற பிளான்ட் ஸ்பீஷீஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், ரீசென்ட்லி அ டீம் ஆஃப் ஆர்கியாலஜிஸ்ட் ஹவ் டிஸ்கவர்ட் 10th century AD கடம்பா இன்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் த டாஸ் டெம்பிள் இன் சதர்ன் கோவா. ஓகே, மகாதேவா டெம்பிள். சரிங்களா, இந்த கடம்பா அப்படின்னா இது வந்து
they are some dynasty. Okay, so இவங்க வந்து சாளுக்கியாஸ் கீழே இருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ சாளுக்கியாஸ்லாம் தெரியும் இல்லையா, அவங்களுக்கு கீழே இருந்தவங்க தான் இந்த கடம்பாஸ். இவங்க வந்து இந்த கோவா ரீஜியனை வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க, ஃபியூடேட்ரிஸ் மாதிரி இருந்திருக்காங்க இவங்க. ஓகே, ஸோ தே பிலாங் டு 10th century. ஸோ அவங்க இன்ஸ்கிரிப்ஷன் தான் மகாதேவா டெம்பிள்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், நேம் த இண்டிஜினியஸ் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி used by border road organization to construct road at China borders near Arunachal Pradesh. Okay, so Reju Pave, this is important. Okay, so in the road, in the BRO வந்து இந்த indigenous AI device கண்டுபிடிச்சிருக்காங்க, அது பேரு ரெஜு பாவே. நெக்ஸ்ட், what is the subject matter of the recently approved scheme பிருத்திவி விக்யான் ஸ்கீம் பை த யூனியன் கேபினட்? பிருத்திவி விக்யான் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. எர்த் சயின்ஸ் ரிசர்ச் தான் பிருத்திவி விக்யான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வேர் டிட் த சக்சஸ்ஃபுல் ட்ரையல் ஆஃப் த ஃபியூயல் செல் பேஸ்டு பவர் சிஸ்டம் FCPS டு ஜென்ரேட் பவர் டேக்ஸ் பிளேஸ் இன் ஸ்பேஸ்? ஓகே, ஸோ திஸ் இஸ் போயம் பிளாட்ஃபார்ம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா PSLV ஆர்பிட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் மாடியூல். சரிங்களா? ஸோ இதை வந்து இஸ்ரோ தான் கண்டக்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் 9th January 2024. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் கண்ட்ரி கிளின்ச்டு their maiden United Cup title beating Poland in the finals? ஓகே, ஸோ இந்த கண்ட்ரி ஜெர்மனி. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Who among the following will be hosting the 90th NAM Summit from January 17 to 20, 2024? ஓகே, நாம் அப்படின்னா நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் தான் நாம். ஓகே, ஸோ இந்த கோல்டு வார் நடந்தது இல்லையா, கோல்டு வாருக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வந்து டிவைட் ஆச்சு, இன்விசிபிளா டிவைட் ஆச்சு. சரிங்களா? US, ஓகே, ஸோ இந்த பக்கம் ரஷ்யா, இது இப்படி டிவைட் ஆச்சு. அப்போ வந்து மீதி வந்து தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலோனியல் ஏரால இருந்து வெளியே வந்தவங்க, ஃப்ரீடம் கிடைச்சவங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இவங்க கூட வந்து நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது. ஸோ நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் அப்படின்னா இவங்க கூட இந்த பக்கமும் இருக்கக்கூடாது, இந்த பக்கமும் இருக்கக்கூடாது, எல்லா நாடும் தனித்து இருக்கணும் அப்படின்னு ஈஜிப்து, இந்தியா இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணதான் இந்த நாம். ஓகே, ஸோ இந்த நாம் சமிட் வந்து எங்க நடந்ததுன்னு கேட்குறாங்க. ஸோ திஸ் இயர் 19th edition வந்து உகாண்டால தான் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. which state government launched the paying guest scheme for tourists providing them with homestays? உத்தர் பிரதேஷ். டியூ டு திஸ் ராம் மந்திர் அயோத்தியா இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. NIAC program of dash as 13 ideas that could innovate for the benefit of all and transform future agency mission. Okay, so NIAC னா என்னன்னு பார்த்தீங்கன்னா NASA Innovative Advanced Concept. ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பீப்புள் கிட்ட இருந்து கான்செப்ட் கேட்குறாங்க. ஸோ என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு டீசென்ட்ரலைஸ்டு. ஓகே, ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் அப் அப்ரோச்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ மக்கள் கிட்ட இருந்து ஐடியாஸ் கேட்குறாங்க நாசாவோட அடுத்தடுத்த அவங்க ப்ராஜெக்ட்ஸ்க்காக. இதுல வந்து 13 பெஸ்ட் ஐடியாஸ் எடுத்து அதுல அவங்க ஒர்க் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. MOU ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்மால் சேட்டிலைட். ஓகே, இந்தியா வந்து யார் கூட போட்டிருக்காங்கன்னு கேக்குறாங்க. வாஸ் சைன் பிட்வீன் ISRO ஆஃப் இந்தியா, MIRC ஆஃப் எங்கன்னு கேட்டிருக்காங்க, மரீஷியஸ் அண்ட் இந்தியா. They signed a MOU for the development of small satellite. Okay, so next, who among the following is the author of the book 4 Stars of Destiny? Okay, M.M. Narayan. Okay, so இந்த M.M. Narayan இந்த புக் எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா 4 Stars of the Destiny. நம்ம சைனா இந்தியா டிஸ்பியூட் வந்தது இல்லையா, 2020 பார்டர் டிஸ்பியூட் வந்தது இல்லையா, ஸோ அப்போ வந்து என்ன நடந்தது அப்படின்றது தான் வந்து ஸோ இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி ஹி வாஸ் தேர். ஓகே, ஸோ ஆர்மி சீஃப் ஜெனரல், இவரு இந்தியன் ஆர்மியோட சீஃப் ஜெனரல். ஏன் வந்து இது கொஸ்டினா கேட்டிருக்காங்களா, இதெல்லாம் டாப் சீக்ரெட் இல்லையா, இந்த சீக்ரெட் வந்து எப்பவுமே வந்து டிசெமினேட் பண்ணக்கூடாது,
அப்போ இவர் வந்து ஒரு புக் எழுதுறாருன்னா கண்டிப்பா அந்த சீக்ரெட்ஸ்லாம் இதுல தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ வந்து இது ஒரு கொஸ்டின். அப்ப ஆர்மி ஜெனரல்ஸ்லாம் புக் எழுதலாமா? இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் வந்து சொல்லணும் அப்படின்னு டிஸ்பியூட் போயிட்டு இருக்கிறதுனால தான் இது நியூஸ்ல வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. Name the instrument of NASA that detects captured images of remnants of supernova 30 Doradus B located 1,60,000 light years from Earth. Okay. ஸோ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இதை கண்டுபிடிச்சதுன்னு கேட்குறாங்க. ரெம்னன்ஸ் ஆஃப் சூப்பர்னோவா 30 டொராடஸ் பி. ஸோ சந்திரா எக்ஸ் அப்சர்வேட்டரி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. சந்திரா அண்ட் ஸ்பிட்சர் இது ரெண்டுமே சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசென்ட்லி டேஷ் அப்டேட்ஸ் நோ யோர் கஸ்டமர் கேஒய்சி நார்ம்ஸ் ஃபார் பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன் டு மீட் FATF, that is Financial Action Task Force team. ஓகே. ஸோ இந்த பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ இவங்களுக்கு இந்த கேஒய்சி நார்ம்ஸ் வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப பிரைவேட்டா இருக்காது. வித் த கவர்மெண்ட்ஸ் இது வந்து ஏதாவது டைரக்டா இருக்கும். ஸோ எதுக்குன்னா இந்த FATF இருக்கு இல்லையா, ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். ஸோ இதோட நார்ம்ஸ் எல்லாம் வந்து டேர்ம்ஸ் அண்ட் நார்ம்ஸ் இது பண்றதுக்காக தான் ஸோ இதை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. யாரு பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா RBI தான் பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் அட் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு presented a report stating that many bird species at the dash have started shifting to higher elevation due to rising temperature. ஓகே. ஸோ பேர்ட்ஸ் வந்து கிளைமேட் சேஞ்சால அதிகமா என்ன ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சாங்சுரியில ஹையர் எலிவேஷன் போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. இது எங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஈகிள் நெஸ்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஈகிள் நெஸ்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் அருணாச்சல் பிரதேஷ். ஓகே. ஸோ அருணாச்சல் பிரதேஷ்ல அதோட பேஸ்மெண்ட்ல இருக்கும் ஈகிள் நெஸ்ட் சாங்சுரி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் along with the Prime Minister of Dash launched Project Veer Gata 3.0 as a part of Republic Day celebration 2024. So first Project Veer Gata அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைலண்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருப்பாங்களா, அன்சங் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அன்சங் ஹீரோஸ் தான் அவங்களோட பேர் வந்து பெருசா வெளியே தெரிஞ்சிருக்காது. ஆனா they contribute more in the freedom struggle. இவங்களோட கதையெல்லாம் என்ன பண்ணோம்னா ஸ்கூல் பிள்ளைங்க சொல்லணும். ஓகே. ஸோ தே வாண்ட் டு ரைட் அ ஸ்டோரி இன் 10 lines or 20 lines அந்த மாதிரி. ஸோ இதுதான் ப்ராஜெக்ட் வீர் கதா. பெஸ்ட் ஸ்டோரியை தே வில் இந்த ரிப்பப்ளிக் டே செலிப்ரேஷன்ல அவங்க ஷோ காஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்தெந்த மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். தேங்க்யூ.